திரு பிரவீன் காந்தி, இங்க அண்ணன் தம்பி உறவு அப்படிங்கிறது வேற, களத்துக்கு வந்துட்டா சமரசம் இல்லாத ஒரு கொள்கை மோதல், அதுல கண்டிப்பா எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும், விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சியில் இருந்து ஆரம்பிக்கிறார் திருப்பாச்சி நாயகன். பெருமை மிக்க பெண்களின் ஓட்டுக்களை கொத்து கொத்தாக வைத்திருப்பவர் பெரம்பலூரில் இருந்து, பெருமை மிக்க பெண்களின் வாக்கை வைத்திருப்பவர் பெரம்பலூரில் இருந்து தன் பரப்புரையை ஆரம்பிக்கிறார். அரிதான இளைஞர் கூட்டத்தை வைத்திருப்பவர் அரியலூரில் இருந்து தன் பரப்புரையை ஆரம்பிக்கிறார். திருச்சியில் இருப்பவர் பிரிச்சு மேய போகிறார். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இது திரு விஜய் அவர்களை நம்புவதை விட விஜய் அவர்களின் பின்னால் இருக்கும் அந்த இளைஞர் கூட்டத்தை மாற்றம் வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் இளைஞர் கூட்டத்தை, பெண்கள் கூட்டத்தை நான் மதிக்கிறேன். ஓகே, அதாவது ஸ்ரீரங்கம் கோயில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் இருந்து சட்டசபையில் அரங்க நாயகனாக, ஸ்ரீரங்கத்தில் இருந்து தன்னுடைய பரப்புரையை சட்டசபை என்ற அரங்கத்திற்குள் நாயகனாக நுழைய திருச்சியில் இருந்து தன்னுடைய பரப்புரையை ஆரம்பித்திருக்கும் திரு விஜய் அவர்கள் நிச்சயமாக மாறுவரும் வெற்றியை அடைய போகிறார். இந்த வெற்றி யாருக்கு பெரிய அடியாக விழும் என்றால் சீமானுக்குத்தான், என் தம்பி சீமானுக்குத்தான். ஏன் நான் சொல்றேன்னா, அவங்க எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பேசின மேடம் சொன்னாங்க, எங்களுக்கு அப்படியே நாங்க கொள்கை என்னங்க கொள்கை, 2008-09 நீங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க? 2008-09 ஈவே ராமசாமிக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருந்த நீங்க 2022-23 மாத்தி பேசுறீங்களா? எங்க போச்சு உங்க கொள்கை? சொல்லிட்டாங்க. சீமான் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவங்க கால மாற்றத்திற்கு ஏற்ப சில கொள்கைகள் சொல்றாங்க. அதே கால மாற்றம் தான் கடவுளுக்கும் உண்டு. நாங்கள் இப்போதுதான் அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அடியெடுத்து வைத்திருக்கும் நாங்கள் உங்களை விட படிப்படியாக மேலே செல்வோம். நாங்கள் புதிதாக அடியெடுத்து வைத்தாலும் எங்களுக்கு மக்கள் மேலும் இளைஞர் மேலும் கவனம் உண்டு, கருத்துக்கள் உண்டு. உங்களை போல் காசுக்காகவும் நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். இப்ப காசுக்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரு பிரவீன் காந்தி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா? போகிற போக்கில் இல்ல, அடுத்த அரசியல் களத்தில் திரு சீமானுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய போகிறது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய போகிறது. கொள்கை ரீதியாக இப்ப அண்ணன் தம்பி உறவுங்கிறதுலாம் அந்த உறவெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் தம்பிகள் தான், எல்லாரும் உறவுல தான் இருக்கிறோம். ஆனா கொள்கை அப்படின்னு வந்துட்டா அதுல சமரசம் செஞ்சுக்க மாட்டோம். நாங்க இத்தனை காலம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு கொண்டுட்டு வர இடத்துல நீங்க வெறும் ஊடக வெளிச்சத்தை, சினிமா புகழை மட்டுமே பயன்படுத்தி அதை சிதைக்கிறத நாங்க எப்படி அனுமதிப்போம்னு கேட்கிறாங்க. அதுதான் ஃபர்கானாவுடைய வாதம். சார், ஊடக சக்திங்கிறது என்ன சார்? சும்மா நீங்க போட்டுருவீங்களா? இப்ப பிரவீன் காந்தியை டெய்லி எடுப்பீங்களா? மக்களுக்கு யார பிடிக்குதோ அதான் சார் ஊடக சக்தி. மகா சக்திக்கு தான் மகா சக்தியின் பின்னால் தான் ஊடக சக்தி செல்லுமே தவிர நாடகம் போடுபவர்கள் பின்னால் தமிழன் என்றும் இதுன்னு நாடகம் போடுறவங்க பின்னாடி ஊடகம் போகாது. மக்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவர்கள் பின்னாடி தான் ஊடகம் செல்லும். ஊடகம் ஒன்னும் முட்டாள்தனம் அல்ல. அவர்கள் மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க. மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். விஜய் எங்க போனாலும் திரு விஜய் விரும்பி பாக்குறாங்கன்னா they need change. இன்னொன்னு கேக்குறேன், ஏன் திரு சீமான் அவர்கள் முன்னாடி அவருடைய அணியில் சேர்ந்து விடுவாரோ என்று நினைத்த திரு சீமான் இன்று அணில் என்று பேசுவதற்கான முக்கிய காரணம் 8% வாங்கின திரு சீமான் அவர்கள் வரப்போற தேர்தலில் 4 தாண்டறதுக்குள்ள அவர் நாக்கு தள்ளிடும். நீங்க வேணா எழுதி வச்சீங்க. அவருடைய ஓட் பேங்க் தான் இவர் கை வைப்பாரு. அதே மாதிரி விசிகா ஓட் பேங்க் பாதிக்கப்படும். நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு, விசிகா அண்ட் சீமான் அவர்களுடைய கட்சி இதெல்லாம் திரு விஜய் அவர்களின் வரவால் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். அதனால் இவர்கள் பேசலாம். திரு பிரவீன் காந்தி, அது களத்துக்கு போய் வாக்குகளாக மாறும்போது நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா பேசுவோம். ஆனா இந்த மக்கள் சந்திப்புகள் வார நாட்கள்ல தான் நடக்குது. வார நாட்கள்ல நடக்கிறதுங்கிறது என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினும் திரு சீமான் கேள்வி எழுப்புறார். இது நீங்க இது வேட்டையாடக்கூடிய வர சிங்கம் இல்ல, வேடிக்கை காட்டக்கூடிய வர சிங்கம் அப்படின்னு சொல்றார். சிங்கங்கிறது ஸ்பெஷல் சார். நீங்க நாய் தான் ஒரு ரோடா சுத்திட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, நாய்க்கு எந்த வேலையும் இருக்காது, ஆனா ஒரு ரோட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு சிங்கம் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள தேவைப்படும் போது அதோட கர்ஜனையே தேவைப்படும் காலத்தில் தான் கர்ஜிக்கும். கண்ட நேரத்துல சுத்திக்கிட்டு இருந்தா அது நாய். நாய்க்கும் சிங்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
நான் சொல்றது சார், நான் திருப்பி வந்து விஜய்க்கு ஜால்ரா போடுறவன் கிடையாது. மக்கள் சக்தியை அவர் கையில் வைத்திருக்கிறார், பெண்கள் சக்தியை அவர் கை வைத்திருக்கிறார். இன்னமும் சொல்ல போனா இப்ப கையில வச்சிருக்கிறது அப்படின்னா அது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண? அதுக்கான முதல் முறையா இப்பதான் நேரடியா சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறீங்க. அந்த தேர்தலை சந்திச்சு அதன் மூலம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் நீங்க சொல்ற பெண்கள் சக்தியோ இளைஞர் சக்தியோ மக்கள் சக்தியோ அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாகும். சார், இப்போ டிடிவி தினகரன் டிவிகேவும் டிடிவியும் இணைய போகிறது. இது மாதிரி பல கட்சிகள் இந்த அணில் பின்னால் அணி வகுக்க போகிறது. இதுதான் உங்களோட ஹெட்லைன். நான் சொல்றேன், அணில் அணில் என்று நீங்கள் கிண்டல் செய்பவர் பின்னால் எத்தனை பேர் அணி அணியாக வந்து சேர போகிறார்கள் என்பதை பாருங்கள். அப்போது இது அணிலா அல்லது அணிலாக இருந்து தன்னை காட்டிக்கொண்ட அசுர சக்தியா என்பதை விரைவில் உங்களுக்கு காலம் கற்பிக்கும். நான் வந்து பாருங்க, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க சார், போன முறை எதற்காக திரு சீமான் 4% இருந்து 8% வந்தார்னா அப்ப மாற்றத்துக்கு ஆளே இல்ல. நான் உளவியலா பேசுறேன். 2021 திரு ரஜினிகாந்த் வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது உடைஞ்சது. மாற்றத்துக்கு யாருமே இல்லைன்னும் போது யாரு இந்த ஓட் போடு யாராவது புதுசா வாங்கப்பான்னு காத்திருக்கிற ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டம் சீமானுக்கு ஓட்டளித்தது. இந்த முறை அந்த மாதிரியாக காத்திருக்கும் கூட்டம், பெண்கள் கூட்டம், இளைஞர் கூட்டம்னு ஒட்டுமொத்தமா திரு விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டது. நான் வந்து கருத்து கணிப்பு உங்களை போல் நானும் கண்ணில் பார்ப்பவர்களை அனைவரிடம் கருத்து கணிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். எதனால விஜய் வேணும்னா, சார் போர் அடிக்குது சார், திருப்பி திருப்பி உங்க பேசுறது போர் அடிக்குது சார், எல்லாம் பேசுறீங்க சார், உங்களால என்ன சார் நடந்தது? நாம் தமிழர் முன்வைக்கக்கூடிய கேள்வியும் என்னன்னா, இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கொள்கைகள் கொள்கைகளுக்கான ஒரு மாற்றாதான் நாங்க ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம். நீங்க மீண்டும் அதே கொள்கைகளினுடைய நீட்சியாக தமிழக வெற்றி கழகம் வரும்னா அதையே தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறாங்க. சார், நீங்க ஒட்டு மொத்தமா நீங்க வேற யாரோடைய ஒரு பிரதி தான் சார். யூ ஆர் ஜெராக்ஸ் ஆஃப் அதர்ஸ். எனக்கு தெரியும், ஒரு கலைஞர் கருணாநிதி வரும்போது பேசி 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 மக்களை பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இன்னைக்கு சீமான் அந்த வேலையை எடுத்திருக்காரு. சீமானுக்கு கலைஞருக்கு என்னங்க பெரிய வித்தியாசம்? ஆமா, பிரெயின் வாஷ் தான் சார். பிரெயின் வாஷ் தான். வேற என்ன பண்றாரு? கலைஞர் அதான் பண்ணாரு, அண்ணா அதான் பண்ணாரு, இன்னைக்கு சீமான் அதான் பண்றாரு. சீமான மலையாளின்றாங்க, கலைஞரை தெலுங்கர்ன்றாங்க. எல்லாம் என்ன பெரிய வித்தியாசம்? நீங்க உங்க மேலயும் பல குற்றச்சாட்டுகள் உண்டு. அதனால நீங்க வந்து நாங்கள் தான் தமிழ், எங்களை விட்டால் தமிழுக்கு யாரும் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. வாங்க, நீங்களும் நில்லுங்க. திரு விஜயும் வராரு. விஜய் என்ன எனக்கே ஓட்டு போடுங்க நான் கேக்குறாரு. விஜய் ஒன்னே ஒண்ணு சொல்றாரு, நான் வரேங்க, நான் வரேன், என்னால கல்விக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும், நல்ல எஜுகேஷன் அண்ட் ஃப்ரீ வந்து மெடிக்கல் கொடுக்க முடியும், சாராய கடையை மூடிட்டு டூரிசத்துல இந்த தமிழ்நாட காப்பாற்ற முடியும். இந்த மாதிரியான பல திட்டங்கள் நாங்க நிறைய வகுத்து வச்சிருக்கிறோம். இதுக்கு நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நிச்சயமா உங்களுக்கு நல்ல புதிய அரசியலை தரப்போறோம் நாங்க சொல்றோம். மக்கள் அப்படி அந்த முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டு அரசியல்ல வந்த நடிகர்கள் உட்பட பல தலைவர்களினுடைய வரலாறுகளும் இருக்கு. அது பத்தியும் பேசுவோம். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு பிரவீன் காந்தி, சுருக்கமா சொல்லிடுங்க, நான் மற்றவர்களுக்கு கருத்தை வாங்கிட்டேன். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு. அதற்கு பிறகு கொரோனா காலகட்டத்திலாம் பார்த்துட்டு மிகப்பெரிய தொற்றெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து பின்வாங்கிட்டாரு. உடனே வந்து பகுத்தறிவு ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்கள் யாகம் வளர்த்து எங்களோட எல்லா ஆயிலும் சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படியாவது திருப்பி அரசியல் வர்றதுக்கு நான் வந்து ரஜினி அவர்களுக்கு எங்களுடைய ஆயில் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொன்ன ஐயா பிரவீன் காந்தி போன்ற பகுத்தறிவாளர்களோட கம்பீட் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். சொல்லுவது எப்படி இருக்குன்னா, சனிக்கிழமை வரேன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா, இந்த தென்னகத்தின் ஜேம்ஸ் பாண்ட்னு சொல்லக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிட்டு வந்தார்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. சும்மா இந்த ஜெராக்ஸ்ங்கிறாரு. A4 ஷீட்டை வச்சு யாரு தன் பெயரே பார்த்து பேசினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முழுமையான கொள்கையை வச்சு பேச சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க அவங்களோட கொள்கையா சொல்லுங்க. இவர் பேசுறாருன்னா இவர் யார் கொள்கை? அடுத்த சுற்றுல பேசும் திரு ஜெகதீஷ்.